ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all? நம்ம லைவில் கரெக்டில் இருக்கிற பேர்கிட்டக்கு போயிருக்கோம். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ரெட்ரோ மூவி படம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி, நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருக்குது. எனக்கு படம் பெருசாக ஒர்க் ஆகலை. ரொம்ப சூப்பரான கான்செப்ட். அகெயின் நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. படம் நல்ல ஒரு லைன் எடுத்திருக்கு, நல்ல விஷயத்தை பற்றி பேசியிருக்கு. நான் அதிலலாம் எந்த குறையும் இல்லை. பட் படத்தோட ட்ரீட்மெண்ட், படம் எடுத்த விதம் வந்து மிகப்பெரிய ஒரு ரிலேட்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஒரு இதுலேயும் ஒரு அரசியல் பேசியிருக்காரு. உங்களுக்கு படம் பார்க்குறப்ப நிறையா படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸ்பார்டகஸ் ஞாபகம் வரலாம், சில பேருக்கு கிளாடியேட்டர் இந்த படமாக அது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். சீரீஸ் எனக்கு ஸ்பார்டகஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் தென் ஹேவ் த அவரோட படம் ஜிகர்தனா டபுள் ஞாபகம் வரலாம். டு அன் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு வந்து இந்த படம் ஞாபகம் வரலாம். இப்போ பேர் என்ன, மகான், அது ஒன்று பண்ணார்ல, அந்த பொலிட்டிக்கலி இல்லை ஃபிலோசாஃபிக்கலி ஒரு 2 விஷயம் லைனை வச்சு அதுவும் ஞாபகம் வரலாம். பட் எந்த விதத்தில் அது பேட்டை மட்டும் ரெசபிளன்ஸ் ஆகலை. மேபி ஸ்டைலிஷு கூலு மியூசிக் அதனால சொல்கிறான்னு தெரில. எந்த விதத்திலுமே அது பேட்டை மாதிரி கமர்ஷியலைஸ்டாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இஃப் யூ லுக்கிங் ஃபார் அ கமர்ஷியல் சினிமா, 2-3 இடங்கள் இருக்கே தவிர, 2-3 எலிவேஷன்ஸாக மொமெண்ட் இருக்கே தவிர, படத்தில் அது எந்த இடத்துலையுமே கமர்ஷியல் என்னாவே ட்ரீட் பண்ணப்படலை. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் அண்ட் தட் அதை ஓரமாவிங்க. லவ், ஒரு ரொமான்டிக் படம், ஒரு ரொமான்ஸ் வச்ச படம் அப்படின்னா, அந்த ரொமான்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு 3 டைமென்ஷனில் இருக்குன்னு கேட்டால் தெரியல. 1 டைமென்ஷனலாக இருக்குது. ஒரு ரெண்டு சிம்பிளான ஃபிலாசபி. அகெயின் மகானில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் 2 வேறுபாடுகள் இருக்குது. தப்பு பண்ண கூட சுதந்திரம்னா அது என்ன சுதந்திரம் அப்படின்னு மைண்ட் செட்டில் ஒருத்தன், தப்பு பண்ண கூட ஒருத்தனுக்கு சுதந்திரம்னா என்னதுன்னு, தப்பே பண்ணக்கூடாது, அதுக்கு சுதந்திரமே கிடையாதுன்னு நினைக்கிற காந்தியவாதி. ஸோ சுதந்திரத்துக்காக போராடின காந்தியவாதியை ஏற்றுக்கிட்டு அவங்க பின்னாடி இருக்கவங்க தப்பே பண்ணக்கூடாது, அதுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற நினைக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒருத்தவங்க. அதில் வந்து லிபரலாக ஒருத்தன், தப்புங்கிறது எல்லாரும் மாதிரி தான் வச்சு சாய்ஸ், அதை பட்டு திருந்திக்கலாம், ஆனால் அதுக்கான சுதந்திரம் எல்லாம் அப்புறம் என்னங்கிற மாதிரி இந்த சைடு இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஹீரோ. அந்த ஃபிலாசபிக்கல் ஒரு நல்ல விஷயத்தை தான் பேசுது, நல்ல டிபேட்டை தான் கொண்டு வருது. அந்த மாதிரி இந்த படத்தில் வாட் இஸ் வயலன்ஸ் அப்படிங்கிறதப்ப ஹீரோயினுக்கு வயலன்ஸ்னால் இருக்கவே கூடாது. புத்தர் மாதிரி ரொம்ப அமைதியின் சுரூபமாக இருக்கிற ஒரு ஹீரோயின் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிற ஹீரோ. ஆனால் அது வந்து இவங்க என்னவா சொல்கிறாங்க, ஒரு சின்ன லைன் படத்தில் என்னவா சொல்கிறாங்கன்னா, புத்தரா நீ யோசிக்கிற, ஆனால் புத்தம் மாதிரி அமைதியாக இருக்கிறது தம்மம்னு நீ யோசிக்கிற, அவன் கிருஷ்ணன் மாதிரி யுத்தமாக இருந்தாலும் அதுக்கு உனக்கு காரணம், அந்த மாதிரி யுத்தமே சரி அப்படின்னு நினைக்கிறான் அவன் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வருது. ஸோ 2 ரிலீஜியஸாக ஃபிலாசபிக்கலி உங்களுக்கு 2 விதமான இது இருக்குது. அமைதியின் சுரூபமாக அடித்தாலும் வாங்கிக்கணும், இல்லை இன்னொருத்தரை ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பேசிஃபிஸ்டான ஹீரோயின், ரொம்ப வயலண்ட்டான நார்சிஸ்ட்டுன்னு சொல்ல மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு இல்லை, ஆனால் அந்தளவுக்கு ஒரு பிஹேவியராக செகண்ட் ஹாஃபில் தள்ளப்படுறான். ஸோ வயலண்ட்டான ஒரு ஹீரோ. இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸு. இந்த ரொமான்ஸ் வந்து எதனால் வந்துச்சு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெத்து, அன்டைம்லி டெத்து, அந்த டெத்தில் பெண்கள் இது வந்து பண்ணக்கூடாது, லாஸ்ட் ரைட் பண்ணக்கூடாதுங்கிறப்ப ஹீரோ கூட்டு கையை பிடிச்சி பண்ணுறாப்புல. ஹீரோயின் அப்போ ஹீரோக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பேன்னு. அந்த வார்த்தையை அவன் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிறான். நம்ம அம்மா சொன்ன வார்த்தை அது, அம்மா போயிட்டாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு அது ஏதோ ஒரு இடத்துல காசியில், இவங்கெல்லாம் எங்கே டவுன் சவுத்தில் இருக்காங்க, காசியோ அங்கே ஏதோ இடத்துல போய் தான் இது பண்ணுறாங்க. அப்படி தான் விஷுவலி காட்டினாங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு திரும்பி எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி அதே ஒருத்தருக்கு மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. ஹீரோக்கு அது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். ஓகே, அவரால் இருக்க முடியாது. பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கு, அப்பா அம்மாவுக்கு கொல்லி வச்சாங்கிறதாலையா என்ன கதைன்னு தெரியல. அந்த ஈடுபாடு எடுத்தோன்னே இப்படி அந்த அட்ராக்ஷன் ஒருத்தவங்க வந்துச்சு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் இல்லை. ரொம்ப மெச்சூரான லவ், உன்னதமான லவ் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கடந்து போயிட்டாங்க. எதனால் அந்த லவ்வுக்கு எவ்வளோ எமோஷன் இருக்குது, என்னவா இருந்த அந்த லவ் ஆச்சு, அந்த 3 வருஷம் அவன் எப்படிலாம் இருந்தான், எதனால் டிரான்சிஷன் எல்லாத்தையும் விடுறேன்னு படத்தோட ஓப்பனிங்காக அவன் எல்லாத்தையும் விடுறாங்கிற இடத்துல வந்து நின்றுடுச்சு. அந்த லவ் என்ன, அந்த லவ்வில் ஒருத்தவங்க அந்த புரிதல் என்ன, அதெல்லாமே உங்களுக்கு டைனமிக்காக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டோரி லைன் இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த பொண்ணு அந்த கல்யாணத்தில் இப்படி பிஹேவ் பண்ணுது, இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், இவங்களாம் கூட்டு வராதுன்னு சொன்னேன்னு நானும் சொல்லிட்டு தான் வந்தேன், இவங்களாம் வந்து நிற்கிறானுங்க அப்படின்னு. ஸோ அந்த ரவுடிசம் அப்பா இந்த விஷயம் மூஞ்சி முன்னாடி எப்படி பேசுகிறாங்கிறதெல்லாம் டைனாமிக்ஸாக அழகாக காட்டுறாங்க. சிங்கிள் ஷாட்டாக சூப்பராக அப்படி இருக்காங்க. ஃபிலிம் மேக்கிங்காக அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஜெகமேந்திரமில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும், அது எனக்கு செட் ஆகலை, ரொம்ப தலைவலிச்சுது. அந்த மாதிரி இல்லாமல் இதில் சிங்கிள் ஷாட் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு அழகான சாங்கை வச்சு, நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ண வரும்ல, ஆனால் ரொம்ப அழகாக ஒரு சாங்கோட பிட்டுன்னு ரொம்ப அழகாக போச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2-3 இடத்துல ஃபைட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. சில இடத்துல ஆக்சுவல் பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறதுன்னு பண்ணியிருக்காங்க.
ஹீரோ ஏன் அப்படி ஃபைட் பண்ணுறாங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அவனுக்கு ரொம்ப கோவம் இருக்குது, அன்கண்ட்ரோல்டு அன்ரேஜ்டு கோவம் இருக்குது, அது பிளட் லைனில் இருக்குங்கிற மாதிரி அவரோட பாஸ்ட்லாம் நமக்கு செகண்ட் ஹாஃபில் காட்டப்படுது, எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது. ஆனால் அந்தளவுக்கு அந்த வைலண்ட்டாக இருக்கிறவன் சேனலைஸ் பண்ணுறதுக்கு அவன் கராத்தே கற்றுக்கிறான், சின்ன வயசுல அவன் பழகிறான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அண்ட் தென் ஹீ ட்ரைஸ் டு சேனலைஸ், பட் ஆனால் ஹி பிகம்ஸ் அ ஹென்ச்மேன், ஜஸ்ட் லைக் ஃபாதரோட ஹென்ச்மேனில் ஒரு முன்னாள் இருந்து சண்டை போடுற ஒரு பர்சன் ஆகிருக்கான், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்க ஒருத்தன் என்னவா மாறுறான், எதனால் லவ் அவன் விட்டுட்டு போகிறான், அந்த லவ்வில் இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிற ஒருத்தன் அந்த அப்பாவே எப்படி திரும்பி அகேன்ஸ்டாக மாறுறாரு, அந்த டைனாமிக்ஸ் இருக்குல்ல. தங்கமீன்கிற ஒரு விஷயம் வச்சு அந்த ஓப்பனிங்கோட ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் அந்த ரொமான்ஸ் ரொம்ப ப்ரீஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு டைமே கொடுக்கல. பட் 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 பட்னு ரொமான்ஸை கல்யாணம் நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஆர்க்கை முடிச்சுட்டு தங்கமீன் ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு என்னென்ன எடுக்க முடியும், அந்த அப்பா பையன் டைனாமிக்ஸ் எப்படி மாறுது, லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அப்பா பையனுக்கு இருக்குங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களே தவிர ஹீரோயினுக்கு அதில் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் ஒய்ஃபையே கொல்ல போனார், அந்த மாதிரி ஐ மீன் பூஜாக்கிட்டவே கொல்ல போனார் ஹீரோட அப்பா. ஆனால் அதை காப்பாற்றி செல்ஃப் டிஃபென்ஸாக ஏன் அப்பயே பார்க்கப்படலை, வைலண்ட்டாக அடித்து குடிச்சு கொன்று ஓகே ஃபைன் தான், அது கூட ஒரு இன்னும் வைலண்ட்டாக இருக்கான், கிட்டத்தட்ட வீரம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், என்னடா இதான்னா இப்படிப்பட்டவன் தான் நான் இதான் வாழ்க்கைன்னு ஃபீல்லாம் பண்ணுறாரு, ஓகே ஃபைன், அதனால புரிஞ்சிக்க முடியாது, பிரேக்கப் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அந்த அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலில் போய் அவர் அங்கே அடிபட்டு உரப்பட்டு அப்புறம் ஒரு கண்ட்ரோலுக்காகி அவர் இதுதான் நான் அவர் ஒரு தடவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது தம்மம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதாகட்டும், அதெல்லாம் அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லுவாங்கள்ல, செல்ஃப் ரிலேஷன் இல்லை இதுதான் நானும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஆனால் அந்த பொண்ணை இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேடி போகிறது, அதுக்காக எல்லாத்தையுமே பண்ணி கடைசியாக தேடி அந்த பொண்ணை போய் பார்த்து அந்த பொண்ணுக்காக இன்னொரு வேஷம் ஒன்று போடுறது, அந்த லாஃப்டர் செக்மெண்ட் எனக்கு அந்த ஃபஸ்ட்டுங்கிற அந்த லவ்வு நல்ல ஒரு ப்ரிமைஸ் செட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கவே இல்லை. லாஃப்டருங்கிற செக்மெண்ட் எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறையா அது யூஸ் பண்ணிக்கிச்சு. படத்தை ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே சாப்பிட்டுடுச்சு லாஃப்டர்னு. எனக்கு அது எந்த ஜோக்குமே லேண்ட் ஆகலை. அந்த லாஃபிங் கேரக்டராக அந்த லாஃபிங் ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிளிக் ஆகலை. ஆனால் போது ஃபஸ்ட் ஹாஃபே ஒரு எழுவியாக தான் போச்சு அது. அண்ட் தென் படத்தோட இன்டர்மிஷனில் வார்னு ஒரு சீக்வன்ஸ் நிறுத்துது. 3 பேர் 3 விதமான இடத்துல அந்தமானில் இருக்காங்க. இப்போ அந்த அந்தமான் செட்டப் எப்படி இருந்துச்சோ அதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அழகான செட்டப்பு, 3 விதமான கேரக்டர்ஸும் 3 பேருக்கு அந்த தீவுல தோணும் தேவை, அதனால அந்த ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த ஹைப்பர் லிங்கிங் மாதிரி ரொம்ப சூப்பராக அந்தமான் எந்த நிலைமையில் இருக்குது, என்னவா இருக்காங்க, அங்கே இருக்க பீப்புள் எப்படி இருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த செட்டப்பே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளாக ஹீரோ வில்லன் ஹீரோ முடிச்சு விட்டாப்புல, இவன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் பாரு இவன் கேடு கட்டவன், உடனே ஹீரோயின் கோச்சிட்டு போகுது. எனக்கு புரியவே இல்லை. அந்த ஹீரோயினுக்கு டைனாமிக்ஸே ரொம்ப ஒன் டைமென்ஷனலாக, இவன் அடிக்கிறான், இவன் கோவப்படுறான், இவன் கெட்டவன், அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்கே தவிர காரணம் எதனால் கோவம் வருது, எதனால் அவன் அடிக்க போகிறான், அந்த கோவத்துக்கு முன்னாடி ரௌத்ரம் ஏதாவது இருக்கா, அதுக்கான நியாயம் இருக்கா, தேவை இருக்கா. அதே இடத்துல அவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறா, அங்கே இருக்க மான்லாம் வேட்டையாடப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இவளுக்குள்ளேயும் கோவம் இருக்குது. ஆனால் அதை ஹர்ட்ஃபுல்லாக இன்னொருத்தனை ஹார்ம் பண்ணுற மாதிரி தான் போலே தவிர செல்ஃப் டிஃபென்ஸாக இவங்க என்ன ஆவாங்க, வே ஆஃப் லிஃப் மாதிரி இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, எனக்கு மேலே நடக்க போட்டுற துயரமும் என் விதின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எனக்கு புரியல. வைலன்ஸ்னு ஆக்டிவ் வைலன்ஸ், பாசிவ் வைலன்ஸ் ஒன்று இருக்குல்ல, இவங்களா தேடி யாரையும் போய் கொல்ல வேணாம், ஆனால் தன்னை கொல்ல வந்தால் காப்பாற்றிக்க அந்தளவுக்காச்சும் தெரியணும்ல. அது எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப பிளாங்காக இருக்குது, ரொம்ப எப்படி சொல்கிறது, தின் லைனாக இருக்குது, ஒன் டைமென்ஷனலாக. அகைன் லவ் ஹிட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் ஹீரோ கம்ப்ளீட்டாக போடின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அண்ட் தென் ஹீஸ் எம்ப்ரேசிங் இஸ் வேர்ஸ்ட் சைடு. அந்த மொமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு டிரான்சிஷன். ஓகே, இந்த கேரக்டராக இருக்குது, எவ்ரி திங் அவன் நம்பிட்டு இருந்த அம்மா போனதுக்கப்புறம் எல்லாமே அந்த பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஹீஸ் எம்ப்ரேசிங் இஸ் டார்க் சைடுன்னு. அந்த இடத்துல வர ஃபைட் சீக்வன்ஸ் லிட்டரலி தெரியுது, இந்த 2 கூட்டம் என்ன, ரெட்டுங்கிறது யார், பிளாக்குங்கிறது யாருங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் அந்த ஃபைட்டு ரொம்ப நமக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டரு, ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அந்த பொண்ணு போய்ட்டா பிரேக்கப்பு, அஞ்சலை மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டுன்னு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து அண்ட் தென் ஹீ ஹேஸ் டு ரியலைஸுங்கிறதுக்கு தான் செட்டப் வச்சிருக்காரு. நமக்கு அதை வி கேன் சீ த்ரூ த ஸ்க்ரீன் பிளே, நமக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அந்த இடத்துலையே சூர்யா ஆக்ரோஷமாக அப்படியே ஃபீல் பண்ணி அடிக்கிறப்பெல்லாம் நம்ம லிட்டரலி தெரியுது, நீ யாரடா போட்டு பிறந்துக்கிட்டு இருக்க, அவங்க யாருடா அப்படிங்கிறது நமக்கு அப்போவே தெரியுது. அப்போவே எக்ஸ்போஸ்டு, வி ஆர் அவ்வளோ ஸ்லோவாக போதா இல்லை நாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறோமான்னு தெரியல. ஆனால் த ஸ்க்ரீன் பிளேஸ் எக்ஸ்போஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைட் இட் செல்ஃப்.
அண்ட் தென் எல்லாரையும் போட்டு சிங்கிளெல்லாம் அடிச்சு அது ஹீரோயின் சமயம் என்ஜாயே பண்ண முடியல. தியேட்டரில் நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் கத்திட்டு இருந்தாங்க. ஆனால் என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியல. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் டு சி. என்னடா இது, ஏன் இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ ட்ராக் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் தென் ஹீரோக்கு வந்து நட்புங்கிற மாரி எல்லாமே இருந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு ஹீஸ் எவ்ரி திங்கிற மாதிரி ஒரு ஒரு இத்தனை நாள் இவ்வளோ நாள் வந்து கண்ணன் ருக்மணிங்கிற டைனாமிக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கர்ணன் துரியோதனங்கிற டைனாமிக்ஸ் மாதிரி வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அவன் சொல்கிறான் டீமன்றான். அந்த அந்த போஸ்ட் பிரேக்கப்பே டீமனுக்கும் கிங்கு மைக்கிளுக்குமே சூப்பராக அந்த அந்த ஒரு ஒரு அங்கே ஒரு ஃப்ரெனிமி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீரோக்கு என்ன தேவைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் தேவை. அவன் அவங்க அப்பா கிட்ட அப்பாவா இல்லை, அப்புறம் அவனுக்கு லவ்வர்கிட்ட ஒரு லவ்வராக இல்லை, அந்த மாதிரி இப்போ ஒரு நண்பன்கிட்ட அவன் நண்பராக அவனை பார்க்கப்படலை. ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஏங்குற ஒருத்தனோட அந்த தனிமையை யார் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறத அழகாக காட்டுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி 2-3 கேரக்டர் டைனாமிக்ஸாக நல்லா இருக்குது, 2-3 மொமெண்ட்ஸாக நல்லா இருக்கே தவிர ஓவராலாக கோஹரன்ஸாக ஒரு படமாக பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சுன்னா இல்லை. இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் டு வாட்ச். எனக்கு ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. அப்பப்போ 2-3 எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு பார்க்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இதனால தான் அந்த படத்தை பார்க்குறோங்கிற மாதிரி ஏதோ ஹோப் கொடுத்துட்டே இருந்துச்சு தவிர படம் ஃபுல்லாக அப்பா இங்கே ஆரம்பிச்சுது, படம் இப்படி போச்சு, இன்னும் ட்ரீட்மெண்ட்டு, இன்னும் ட்ரான்சிஷனு, வாவ் சூப்பர். அந்த ஒரு ஜேர்னியாக நமக்கு கொடுக்கவே இல்லை. நமக்கு ஜேர்னி வைப் கொடுக்கணும் தான் சாப்டராக கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய சாப்டர் ரொம்ப ட்ராகியாகவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொன்ன லவ், லாஃப்டர், வார், அண்ட் தென் தெர் இஸ் கல்ட், அண்ட் தென் தெர் இஸ் 5th ஒன் தம்மம்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று த ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். இந்த மாதிரி 6-7 சாப்டர் இருக்குது. ஆனால் எதுவுமே நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு ரெலவெண்ட்டாகவே இல்லை. த ஒன் தான் சூப்பராக இருந்துச்சு, தம்மமும் நல்லா இருந்துச்சு, த ஒன்னும் நல்லா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஹாப்டாக இருந்துச்சு, ஸ்டோரிக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் தென் கிளைமேக்ஸ் வந்து கிளைமேக்ஸே ரொம்ப ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது. இழுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸே. நான் நினச்சேன் ஓகே, இப்படி இவ்வளோ செட்டப் இவ்வளோலாம் பண்ணிட்டாங்க, ப்ரீ கிளைமேக்ஸே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் தென் தெர் இஸ் கிளைமேக்ஸ் 2. நான் நினச்சேன் ஒருவேளை படத்தை அப்ரப்டாக முடிச்சுடுவாங்களோ, எல்லோரும் பார்ட் 2 விட்ற மாதிரி டக்குன்னு படத்தை போட்டு முடிச்சுடுவாங்களோ. அந்த அவர் வந்து ஒரு அகெயின் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் போய் பாருங்கள். ஒரு மெட்டஃபரிக்லி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் அண்ட் தென் ஹி ரியலைசஸ் அந்த ஊர் மக்கள் இவன் தான் த ஒன்னு ரிலீஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் தேர் கோஸ் அ ஃப்ளாஷ். வேல் படம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், அவ்வளோதான் சொல்கிறேன். பாகுபலி ஞாபகம் வரலாம், அவ்வளோதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு செட்டப் அழகாக இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப சீப் காமெடியாக சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. அந்த எலிவேஷனாக நல்லா இருக்குது, நல்லா ஃபைட் சீக்வன்ஸு, நல்ல ஒரு ப்ளூமினன்ஸ் லைட்டில் ப்ளூமினன்ஸாக சூப்பராக இருந்துச்சு, ப்ளூஸாக அந்த ரெவலேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கூட அந்த எதனால் அந்த ஊர் மக்களுக்கும் இவனுக்கும் அந்த கனெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேல எவ்ரி திங் இஸ் கனெக்ட் எடுக்கிற மாதிரி அழகாக கொண்டு வந்து லாக் பண்ணாங்க. அண்ட் தென் அவன் அந்த ஒரு ஆப்ஜெக்டை தொடுறப்ப 2 இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரலி ஒரு வைபை, எக்ஸ்ட்ராடினரி ஒரு வைபை கொண்டு போகிறாங்க. எனக்கு நிறையா இடத்துல ஒரு பாரிஜித்தோட ட்ரீட்மெண்ட் லிட்டாக தெரிஞ்சுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஆகட்டும் சரி, சம்டைம்ஸ் ஆஃப் வாட் அ பர்சன் பிலீவ்ஸ், வாட் ஹி கோஸ் த்ரூ. இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு பவர் ஒன்று அவனுக்குள்ளே வந்து கொண்டு வரல, அந்த மாதிரி ஒரு விஷன் ஆகட்டும் இல்லை சம்திங், அந்த ஒரு மொமெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு வைபாக அங்கே அம்மா வந்து முதல்ல ஒரு இடத்துல இருக்கப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த அந்த குழல் மாதிரி அந்த வேல் மாதிரி ஒரு ஒரு டேட்டோ, ஒரு கண்ணனுக்கு தலையில் இருக்க மயில் இருக்க மாதிரி ஒரு விஷயம், அந்த கண்ணனோட அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஷி கோஸ் அண்ட் சீஸ் அண்ட் ஷி டேக்ஸ் த பேபி. அதே மாதிரி தான் அந்த பையனுக்கும் கடற்கரையில் ஹீ சீஸ் அ வைப், ஹீ ப்ரெசன்ஸ், ஏதோ ஒரு பெரிய ஒரு கிரேட்டர் ப்ரெசன்ஸ் அவன் ஃபீல் பண்ணி தான் அவன் உயிர் தள்ளுறான். அண்ட் when he touches the mystical object, அதை தொட்டதுக்கப்புறம் he again feels like possessed-ஆ ஒரு எக்ஸ்ட்ராடரியாக ஒரு விஷயத்த அவன் கோத்ரூ பண்ணி ஃபீல் பண்ணுறான். அந்த மாதிரி மொமெண்ட்டாக ரொம்ப சூப்பராக கூஸ்பம்ஸாக இருக்கே தவிர படத்தோட கொஹிரன்ஸாக ஓகே இந்த பிளாக் அடுத்தது இப்படி போகுது அப்படின்னு அந்த ஹீரோட அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த கேரக்டரோட ட்ரான்சிஷன் ஏற்றுக்க முடியல. லைக் ஃபஸ்ட் ஹாஃபில் படம் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல ஹீரோ வந்து ஒரு மைக்லாம் போட்டு நண்பர்களே, எதிரிகளே, துரோகிகளே அப்படின்னு பேசுகிற அந்த மொமெண்ட் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. வாட் ட்ரான்சிஷன் இன்ட்டு ஜெயிலில் இப்படியா இருக்கான், அதுக்கப்புறம் வெளியில் வந்து லாஃப்டர் செக்மெண்ட்டில் என்னவா இருக்கான், அந்த ஊருக்குள்ளே வந்து ருக்மணிக்கிட்ட அவன் என்னவா இருக்கான், வில்லன்கிட்ட நட்புன்னு அவன்கிட்ட என்னவா இருக்கான் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஹீரோ இதுதான் அப்படிங்கிற ஒரு அந்த அதுக்குன்னு ஒரு உண்மைத்தன்மையான ஒரு கேரக்டரேஷன் இல்லை, அது மாதிரி கொஞ்சம் வாய்டாக இருந்துச்சு. ஹி இஸ் வெரி டைனமிக் ஃப்ளூயிட். அப்படி ஒரு கேரக்டர் இல்லைன்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அப்படியும் கேரக்டர்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் தென்
கிளைமேக்ஸாக என்னவா போகுதுன்னா ஒரு ஃபிலோசபிக்கலாக அகெயின் யூ கேன் லிட்ரலி ரீலீவ் த ஜிகர்தனா டபுள் எக்ஸ் அந்த ஃபீல்டில் 2 வேர்ஷன்ஸ் ஆஃப் ஒரு ஐலண்டில் இருக்க 2 வேர்ஷன்ஸ் 2 துருவங்கள் மீட் ஆகிற இடம் அண்ட் தென் தங்கமணி நான் காட்டுற விதம் அண்ட் தென் தங்கமணிச்சு கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு காமெடி. ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டு 20-40 மினிட்ஸ் கூட பார்த்துட்டு முடிஞ்சுது. ஆனால் மற்ற செகண்ட் ஆஃப் பார்க்கவே முடியல. அவ்வளோ ட்ராகி, அவ்வளோ இழுத்து ஒரு நல்ல செட்டப்பை ஏன் இப்படி எங்கெங்கேயோ கொண்டு போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எதனால் பிரிஞ்சாங்க, அப்புறம் எந்த பொய்யை நம்பி அவங்க ஏற்றுக்கிட்டு ஒன்றா ஆனாங்க, திரும்பி எதை வில்லன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி திரும்பி பிரிஞ்சாங்க. இவ்வளோ கிளாரிட்டி இருக்கிறது ஒருத்தர் காளிராமா அவர் வந்து ஒரு விஷயம் டைலாக் ஒன்று சொல்கிறாரு. காளிதாஸா அவர் வந்து டைலாக் ஒன்று சொல்கிறாரு. இது மாதிரி அவனுக்கு நீ நினைக்கிறது ஒரு விஷயம் தான் அவனுடைய சொன்ன ஸ்ட்ரீம்லேயே, நீ வந்து புத்தனா அந்த அந்த அஹிம்சையை தர்மமாக நினைக்கிற நீயும், சண்டை போடுறதையே தர்மமாக கிருஷ்ணனாக நினைக்கிற அவனும், ரெண்டுத்துக்கும் அந்த பேரல் ஒன்று ட்ராப் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது, அவன் நினைக்கிறத அவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரல் ட்ராப் பண்ணுறதே என்னால் ஏற்றுக்க முடியாது. தட் கான்ட் பேரல்ஸ் கேன் ஜாயின் டுகெதர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் தோ யூ ட்ரா பேரல் தே கான்ட் ஜாயின் டுகெதர்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கஷ்டப்படுத்திட்ட பாரின்னு சொல்கிற ஒரு பொண்ணு எதனால் ஓகே இதுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த அக்செப்டன்ஸ் லெவல் எங்கேருந்து வருது, அந்த அக்செப்டன்ஸ் லெவல் கிளைமேக்ஸில் வருதுன்னா அது இன்டர்வல்லே வந்திருக்கலாமே. அந்த கிராமத்து மக்களுக்காக தானே அந்த மானுகளோ உயிர்களோ யாரை எதிர்த்து சண்டை போடுறானோ அந்த தீய சக்தியோ அந்த எதிரியோ மாறலை, அதே தான். ஆனால் இப்போ அக்செப்டன்ஸ் வருது. அப்போவே அந்த டைலாக் பேசுகிறப்ப ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு. என்னடா லாஜிக் இதுன்னு அப்பயே தேட்டரில் என்னைய அறியாமல் ஒரு கமெண்ட் மாதிரி ஒன்று வந்துடுச்சு எனக்கு அதிலிருந்து. ஸோ அதனால் அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்க சண்டை போடுறப்பவே ஒரு மாதிரி பாயிண்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. என்ன அப்படிங்கிற அந்தளவுக்கு கண்மூடித்தனமாக கொள்கையை பிடிச்சிட்டு இருக்காங்களா, என்ன ரியாலிட்டி, வாட் இஸ் த ரியாலிட்டி, யாருக்கு என்ன சர்வைவல் வேணுங்கிறதே அது அந்த ஒரு ஹியூமன் நேச்சரே இல்லாமல் ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு, டெலியூவில் வாழ்கிற மாதிரி. அண்ட் தென் கிளைமேக்ஸ் எல்லாமே அப்படி தான் போச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப படம் ரெட்ரோங்கிற டைட்டிலுக்கு அது ஒரு அந்த படத்தோட டைட்டிலுக்கு அது கொஞ்சம் மெழுகு வேல்யூ கொடுக்குதானே கிடையாது. படத்தோட டைட்டில் வேறு, லவ் லாஃப்டர் வார் அது கம்ப்ளீட்லி வேறு. அந்த செக்மெண்ட்டை தாண்டி படம் எங்கெங்கேயோ போகுது. ஸோ டைட்டிலுக்கும் சப்டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் படம் போகுது. கேரக்டர்ஸாக பூஜா அக்டே அண்ட் சூர்யா இவங்களோட ரொமான்ஸ் இவங்களோட டைனாமிக்ஸ் தான் முக்கியம்னா அந்த டைனாமிக்ஸை ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் டீப் கொஷின்ஸே கேட்காம அப்படியே கடந்து போய் அப்படியே சாங்கு போகுது, டான்ஸ் போகுது, அப்புறம் அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருக்காரு சூர்யா, இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை அது இதுன்னு. அண்ட் தென் என் அம்மா அப்பா இதுதான் புது அம்மா அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் அவங்க ஒரு மொமெண்ட் வாவ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி திரும்பியும் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் எல்லா கொட்டத்தையும் அழி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வேடாக இருந்துச்சு. அந்த டைமில் வில்லன் அதாவது ஹீரோட அப்பா வந்து ஒரு ஆர்மியை எடுத்துகிட்டு வரப்போலாம் அடப்போடாடே என்னடா முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அந்த மொமெண்ட்டே ரொம்ப பேடாக இருந்துச்சு. பிரகாஷ் லைன் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. நல்லா ஒரு மெழுகேற்றி எங்கேயோ ஒரு பெரிய லெவல் பிளாக் வைக்கிற அளவுக்கு கண்டென்ட்ஃபுல்லான ஒரு வில்லன் பார்த்தா இல்லவே இல்லை. ஹீஸ் டோட்டலி இர்ரெலவென்ட் டு த ஸ்டோரிங்கிற அளவுக்கு பிரகாஷ் ஒரு கேரக்டரில் வச்சு முடிச்சு அமுச்சு விட்டாங்க. அப்பா கூட நல்ல ஒரு ரோல் இருந்துச்சு. ஜோஜு அது கூட ஓரளவுக்கு கண்டென்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. மீதி இருக்கிறது எதுவுமே இர்ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. சூர்யாவுக்கும் வில்லனுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெனிமின்னு சொன்னால அது ஓரளவுக்கு பார்க்கும்படியாக எங்கேஜிங்காக கொண்டு போச்சு. அந்த வில்லனோட சில 3 ஐடியாலஜிக்கலாக இருக்குல்ல, வார்னா ரெவல்யூஷனாக வரணும் அப்போல்லாம் வந்தால் தான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபிலாசபிக்கலி நிறையா விஷயம் பேசுகிறேன். ட்ரீட்மெண்ட் டச் அண்ட் கோலாம் சூப்பராக இருந்துச்சு. இவர் அரசியல் ஒன்றும் ஓப்பனாக இறங்கி பேசாமல் ரொம்ப ஒரு சினிமாட்டிக் லாங்குவேஜில் மெட்டஃபரிக்கலி ஒரு விஷயம் பேசிட்டு போகணுன்னு எடுத்த ரூட்டும் நாட் பேட், பார்க்கும்படியாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு தோணுது. கிளாரிட்டி எங்கேயோ மிஸ் ஆச்சுங்கிற மாதிரி இருக்குது. 2 வசனங்கள்லாம் எனக்கு பெருசாக என்ன உடன்பாடு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபைன். ஓவராலாக ரெட்ரோ எப்படி இருக்குது அப்படின்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் ஆஸ் யூ செட் மிக்ஸ்டு டு பாசிட்டிவ்ங்கிற ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு பில்டிங், ஒரு நல்ல லைன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கங்கிறதால டெஃபினெட்லி பாசிட்டிவ் ஸ்பெக்ட்ரமில் தான் படம் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப ஆணித்தரமாக நினச்ச மாதிரி ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருக்குது. டெஃபினெட்லி மிக்ஸ்டு வியூஸ் தான் இருக்கும். ஃபேன்ஸ் எடுத்து ஓரம் வச்சுருங்க. பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப மிக்ஸ்டாக தான் இருக்கும் படம். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கொடுக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அவர் ப்ரிடிக்ஷன் வாஸ் ரைட், வி ஆர் ரைட் ஒன்ஸ் அகெயின். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேட்டர் லைன்ஸுன்னு சொன்னார் இன்டர்வியூவில். ஆனால் அந்த மாதிரி பேட்டர் லைன்ஸ் மாதிரிலாம் இல்லை. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அங்கங்கே இருக்குது. ஆனால் டெஃபினெட்லி நாட் இன் த லைஃப்ஸ் ஆஃப் பேட்டை.
இட் கிவ்ஸ் த வைப்ஸ் ஆஃப் மகானில் கமர்ஷியலிசம் இருக்கும், ஹீரோ பில்டப் இருக்கும், பேக்கப் இருக்கும், ஸ்டோரி லைன் இருக்கும். ஆனால் எங்கெங்கேயோ போகும். இதே மாதிரி தான் படம் ஆரம்பித்த கதைக்களம் எங்கேயோ படம் போயிட்டுருக்குறது எங்கேயோங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட மகானை தான் நிறைய ஞாபகப்படுத்துச்சு இந்த ரெட்ரோங்கிற படம். மகான் கூட அந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. இதில் ரெட்ரோ அப்படிங்கிறது அகெயின் டோட்டலி க்ளூலெஸ். சூர்யாவோட எலிவேஷன் நிறைய விஷயம் காட்டுறாங்க. லைக் படத்தோட இன்ட்ரோலேயே சூர்யாவோட ஃபைட் சீக்வன்சஸ் காட்டுறப்ப ஸ்டில்ஸ் ஆகிறப்ப அஞ்சான ஞாபகப்படுத்திச்சு. ஐயோ அந்த மாதிரி இருக்குமோங்கிற ஹிண்ட் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னு தெரியல. த ஒன் சூர்யான்னு சொல்லிட்டு ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுக்குன்னு ஒரு ஒரு அடைமொழி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு. ஓகே ஃபைன், நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ஒரு புதுசு நியூ சாப்டர் இஸ் வி ஆர் விட்னஸிங் நியூ சாப்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் படமாக பார்க்குறப்ப ரொம்ப ஆவரேஜான படம் தான், அதில் இந்த மாற்ற கருத்தவங்கள. ஸோ இதுதான் என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணி கற்றுக்கிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சில இடங்கள் ரொம்ப அமைதியாகிட்டாங்க. இன்னும் பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கல. தேங்க்ஃபுல்லி நான் போனது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதில் வந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் படமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு பெருசாக ஹிட் ஆகலை, கிளிக் ஆகலை. ரொம்ப ஹிட் அண்ட் மிஸ்ஸாக தான் இருந்திருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அவ்வளோதான் ஓவரால் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கிளைமேக்ஸில் அவங்க ஃபிலாசபிக்கலி ஒரு விஷயம் கொண்டு வந்து அது முடித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அவ்வளோ வருஷமாக அடிமைப்பட்டு இருக்கிற ஒருத்தவங்க அவங்க கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அவங்களே காப்பாற்றிக்க முடியுங்கிறப்ப அந்த சென்ஸ் ஆஃப் ஒரு ரிலீஃப் ஆகட்டும், சென்ஸ் ஆஃப் பவர் ஆகட்டும், ஜென்ரேஷனாக அடிமைப்பட்டவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பவரை டேஸ்ட் பண்ணுறப்ப த ஹவு தே ஃபீல் எம்பவர்டுங்கிற அந்த எலமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் அதை ஃபிலோசாஃபிக்கலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். த டசன்ட் கன்வெர்ட் பியூர்லி இன்டு வயலன்ஸ், அதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. கிளைமேக்ஸோட நரேஷனாக அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஓரளவு படம் நிறைய எங்கெங்கேயோ போய் நிறைய மிஸ்டெப்ஸ் எங்கெங்கேயோ வந்துச்சு. ரொம்ப சுத்தாக இருந்துச்சு. இப்படி போகிற ஒரு படத்துக்கு இப்படி தொட்ட மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு ஒரு நல்ல கதையை ரொம்ப நேராக ஃபேக்சுவலாக அப்படியே கொண்டு போயிருக்கலாம். எதுக்கு எங்கெங்கேயோ போய் திரைக்கதை எங்கெங்கேயோ போய் அப்படிலாம் போய் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே கோத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி, நூல் கோக்குற மாதிரி தேடுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு நீடில் இன் ஹேஸ்டாக் தேடுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, ஓவராலாக இதான் ஃபைன். இதுதான் ஓவராலாக ரெட்ரோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஐ செட் ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஸ்ட்ரீம். இது ரெட்ரோ என்னோட மூவி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஓவராலாக இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் எப்படி அதோட ப்ரெசன்ஸ் இருக்குது, மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்கிற ஓவரால் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ லவ் திஸ். இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஐம் டூயிங், hit that லைக் பட்டன். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி சஜஷன்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's how you can do it. That's how you can support any upcoming YouTubers. ஸோ இந்த ஸ்ட்ரீமை முடித்துக்கொள்கிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். அதையும் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ தெரியப்படுத்துங்க. இன்னும் நல்ல ஸ்ட்ரீம் உங்களால் சந்திக்கிறேன். பை. See you all. Peace out.